அந்த டெக்னாலஜி அப்டேஷனை பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து அப்டேட் ஆகிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய லெவல்ல அதுல சம்பாதிச்சிருக்காங்க. அப்படி இந்த ஒரு அடுத்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா இந்த மெட்டாவர்ஸ். அந்த மெட்டாவர்ஸ்னா என்ன, அந்த மெட்டாவர்ஸ்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கும்போது இதுல எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுங்கிற விஷயத்த தான் நம்ம சரியாக ஒரு 20 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்டா ஷேர் பண்ண போறேன். இந்த 20 நிமிஷம் இந்த ஹெட்போனை ஜூம் ஆன் பண்ணிட்டு வேற எங்கேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாம முழுமையா கேளுங்க. அப்படி முழுமையா கேட்டீங்கன்னா இந்த 20 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை முன்னேற்றம் கொண்டு வரும் சொல்லி இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி ஸோ நான் நேரடியாக சப்ஜெக்டுக்கு வரேன். ஸோ மெட்டா கில்டெக்ஸ் என்ன சார் இந்த மெட்டா கில்டெக்ஸ் அப்படின்னாக்க, ஸோ இந்த நிறுவனத்தின் பெயர் மெட்டா கில்டெக்ஸ். இந்த நிறுவனம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மெட்டாவர்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த கம்பெனி மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கம்பெனிகள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அமேசான் இருக்கும்போது ஃப்ளிப்கார்ட் இருக்குது, மீஷோ இருக்குது, அந்த மாதிரி இது வந்து வெப் 2 ப்ராஜெக்ட்னுவாங்க. அது மாதிரி இது வெப் 3 ப்ராஜெக்ட். இந்த வெப் 3 ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய கம்பெனி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வெப் 3 ப்ராஜெக்ட்? அமேசான் 2Dல நம்ம மொபைல்ல பார்த்து வாங்குறோம். மெட்டாவர்ஸ்னாக்க 3Dல நம்ம ஷோரூம்குள்ளேயே போற மாதிரி இருக்கும். அந்த லிங்க் விஆர் கிளாஸ் போட்டு ஸோ அதை டச் பண்ணாக்க நம்ம லைவா உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ இந்த மெட்டாவர்ஸ்க்காக நிறைய கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கம்பெனி தான் நம்மளுடைய நிறுவனம் மெட்டா கில்டெக்ஸ். ஸோ அப்போ இந்த நிறுவனம் என்ன யோசிச்சாங்கன்னா இப்போ இதே மாதிரி நிறைய கம்பெனி வருது, அப்போ நம்ம இந்த வந்து எப்படி பிளான் பண்ணலாம், நிறைய கம்யூனிட்டி நமக்கு வேணும். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு கம்யூனிட்டி வேணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது ஸோ இங்க வந்து கூகுள் பே சார் எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஸோ நமக்கு காத்துலயே பணம் பறந்து வருது, எங்க இருந்து வேணாலும் நம்ம ஜிபே பண்ணி உடனே வாங்கிக்கிறோம். அப்ப அந்த கூகுள் பே எப்படி ஒரு 2018 எல்லாரும் மொபைலுக்கு வந்துச்சு அப்படின்னாக்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா நீங்க யாரையாவது ரெஃபர் பண்ணீங்கன்னா 51 ரூபாய், நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 100 ரூபாய். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2018 கூகுள் பே இன்ஸ்டால் பண்றதுக்கு கம்பெனி காசு கொடுத்தாங்க. அப்படி கம்பெனி காசு கொடுத்தது இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 30 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அப்போ இப்ப கொடுக்குறாங்களான்னு கிடையாது, எல்லாரும் மொபைல்லையும் வந்தாச்சு. இப்போ அவங்க ஒவ்வொருக்கும் சர்வீஸ் சார்ஜ் பண்றாங்க, க்ரோஸ் கணக்கில் டெய்லி ஏர்ன் பண்றாங்க. அப்போ ஒரு கம்பெனி நிறைய கஸ்டமர் வந்துட்டா மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகலாம். அப்ப அந்த கஸ்டமரை கொண்டு வரதுக்கு இதுக்கு முன்னாடியே இருந்த பேடிஎம் இருந்தது, இன்னைக்கும் போன்பே இருக்குது. ஆனா 90% எல்லாத்தையும் கூகுள் பே இருக்குன்னா இந்த அப்ளைட் மார்க்கெட்டிங் சிஸ்டம். அந்த அப்ளைட் மார்க்கெட்டிங் சிஸ்டத்தோட வேல்யூ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலானது. அப்ப இந்த அப்ளைட் மார்க்கெட்டிங்கை இவங்க சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ராஜெக்டுக்கு முன்னாடியே முதல் ப்ராஜெக்டா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். அப்ப இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா அப்ளைட் மார்க்கெட்டிங்கை பேஸ் பண்ணி பண்றாங்க. அதுக்கு அடுத்தது இவங்களோட ரோட் மேப் என்னன்னா எம்ஜிஎக்ஸ் டோக்கன். இப்ப எம்ஜிஎக்ஸ் டோக்கனும் லைவா தான் இருக்குது, ஆக்டிவா இருக்கு. அடுத்தது எம்ஜிஎக்ஸ் டெக்ஸ் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இதை ஸ்டாக்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், எம்ஜிஎஸ் காயினோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க என்எஃப்டி கிரியேஷன், என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க கேமிங் பிளாட்ஃபார்ம், கடைசியா தான் மெட்டாவர்ஸ். அப்ப இந்த மெட்டாவர்ஸ்க்கு முன்னாடியே இத்தனை ப்ராஜெக்ட் இருக்கு. இப்ப நம்ம இந்த முதல் ப்ராஜெக்ட்ல இருக்கோம். இந்த முதல் ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம இதுல சம்பாதிக்க போறோம். எப்படி சார் சம்பாதிக்க போறோம் அப்படின்னாக்க இந்த மெட்டாவர்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணலாம்னாக்க மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வேலெட், சேஃப் ஆல், டோக்கன் பேக்கெட், இந்த மாதிரி வெப்3 வேலெட் இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிபிஎன்பி $1 வேல்யூக்கு வச்சுட்டு நீங்க மினிமம் $10 ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எத்தனை வரைக்கும் நமக்கு இதுல அப்டேஷன் இருக்கு அப்படின்னா $10, $20, $40, $80, $1 அதாவது டபுள் ஆகிட்டே போகும். இப்படி டபுள் ஆகிட்டே பாத்தீங்கன்னா 10 டயர்ஸ். அப்போ கடைசி வந்து பாத்தீங்கன்னா $5120. அப்போ டோட்டலா எவ்வளவு வரும்னா $10,230. ஸோ இதுல நம்ம எவ்வளோல ஸ்டார்ட் பண்ணலாம்? 10 + 20 + 40 + 80 + 160 $310 ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல $150 ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல 10 + 20 + 40 $70 ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சார் என்கிட்ட நிறைய காசு இருக்கு, ஸோ நான் இன்வெஸ்டா உள்ள வரலாமா? இன்வெஸ்டாவும் இதுக்குள்ள வரலாம். அப்போ நான் வந்து $1000 டைரக்டா நான் வந்து $320 வரைக்கும் 6 போர்டு அப்டேட் பண்ணலாமா, 7 போர்டு அப்டேட் பண்ணலாமா, பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இன்வெஸ்டரா ஒர்க் வர்றவங்களுக்கும் இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு, ஒர்க் பண்றவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதை தான் பார்க்க போறோம்.
என்ன சார் அப்படின்னாக்கா, இப்ப நம்ம எந்த பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் இதை கம்பெனி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராங்க அப்படின்னாக்க, டைரக்டா நம்மளை யாரு அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 46%, 10 லெவலுக்கு 4% சொல்லி 40%, ஈச் லெவலுக்கு 4%, 10 லெவலுக்கு 40%. இது இல்லாம கேஷ்பேக் பூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4%, அதுக்கப்புறம் ராயல்டி பூலுக்கு வந்து 10%. மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ ஈக்குவல் ஆகும். $100 $46 டைரக்ட் ரெஃபரல், $4 வந்து 4 × 10 $40 வந்து 10 லெவலுக்கு, கேஷ்பேக்ல $4, $10 ராயல்டிக்கு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரி, ஓகே சார், அது அந்த $10 ராயல்டி என்னென்ன? ஸோ அதெல்லாம் வந்து கம்பெனி டெவலப்மெண்ட், காயின் டெவலப்மெண்ட்டுக்கு, அது இல்லாம ராயல்டிக்கு, இதுக்காக யூஸ் பண்றாங்க. சரி சார், ஓகே. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னலாம் சார் இன்கம் இருக்கு அப்படின்னா, காயின் இன்கம் இருக்கு, டைரக்ட் இன்கம் இருக்கு, லெவல் இன்கம் இருக்கு, ஸ்பில் ஓவர் இன்கம் இருக்கு, காயின் கிராஸ் லைன் இன்கம் இருக்கு. இதுல இந்த காயின் இன்கம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க நான் ஒர்க்கிங் இன்கம் சொல்லலாம். என்ன அப்படின்னாக்க, நம்ம என்ன பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலா அடுத்து எம்ஜிஎக்ஸ் ஆக்டிவா இருக்கு இல்லைங்களா, எம்ஜிஎக்ஸ் காயினுங்கிறது. இந்த காயின் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் மெட்டாவர்ஸ்லயும் டீசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச்லயும் பாத்தீங்கன்னாக்கா ட்ரேடிங்லாம் வந்துடும். ஸோ அப்போ வரும்போது இன்னைக்கு நம்ம என்ன வேல்யூல வாங்குறோமோ அதை விட 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ 5 டைம்ஸோ இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம், லெவல் இன்கம், ஸ்பில்வார் இன்கம், காஸ்ட் லைன் இன்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பேஸ்டு இன்கம். அப்ப இங்க நான் ஒர்க்கிங்லயும் இன்கம் இருக்கு, ஒர்க்கிங்லயும் இன்கம் இருக்கு. ஸோ நான் இன்வெஸ்டரா வர்றவங்க நான் ஒர்க்கிங் இன்கம் பேஸ் பண்ணி வரலாம். இல்ல சார், நான் என்கிட்ட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இல்ல, நான் சின்னதா இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி நம்ம அதன் மூலமா நிறைய சம்பாதிக்கலாம். சரி சார், அப்போ இங்க காயின் எப்படி சார் நமக்கு தராங்க அப்படின்னாக்க, இந்த காயினுடைய 51 கோடி காயின் தான் நமக்கு இந்த எம்ஜிஎக்ஸ் காயினுடைய சப்ளை. ஸோ அது வந்து கிரிப்டோவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதற்கு மேல ஒரு காயின் கூட பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண முடியாது. அதுல வந்து 60% வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு தராங்க. ஸோ அது எப்படி கொடுக்குறாங்கன்னா, பிக் பிளாக் அப்படின்னு சொல்ற மெத்தட், டெக்கா ஹால்வின்ற மெத்தட்ல ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல 6 கோடி காயின் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 3 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10 லெவலுக்கு வந்து டோட்டலா வந்து அந்த 30 கோடி காயின் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பிளாக்ல வர்றது $1 வேல்யூ, அடுத்த பிளாக்ல வர்றது 1.25, அதுக்கு அடுத்த பிளாக் 1.5, இப்படியே பாத்தீங்கன்னாக்க கடைசி பிளாக் ஓப்பன் ஆகும்போது $3.25. அப்ப நாம இப்பெல்லாம் எங்க சார் இருக்கோம்னா வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு $310 ஸ்டார்ட் பண்றேன்னாக்கா எனக்கு 310 காயின் வந்துடும். $150 ஸ்டார்ட் பண்றேன்னா 150 காயின் வந்துடும். $1000 ஸ்டார்ட் பண்றேன்னா 1000 காயின் வந்துடும். $1 வேல்யூக்கு ஒரு காயின். இதே நான் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் 10வது பாக்ஸ் ஓப்பன் ஆகும்போது ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா $1000க்கு எனக்கு 325 காயின் சம்திங். ஏன்னா $3.25 வேல்யூ எழுந்துரும். அப்போ நமக்கு இப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா $1 வேல்யூக்கு வருது. இந்த 10 பிளாக்கும் முடியும் போது, கம்யூனிட்டி பில்டிங் முடியும் போது, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி ஓபன் பண்றாங்கன்னா அந்த 10வது பாக்ஸ் $3.25 ஓபன் பண்றாங்கன்னா அந்த வேல்யூல நம்ம எக்ஸ்சேஞ்சில் போயும் விற்கிறோம் அப்படின்னா இமிடியேட்டா விற்கிறோம்னா கூட 3.25 டைம்ஸ். ஸோ இப்போ நான் ஒர்க்கிங் பர்சனுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல அது நடந்துரும். 3 டைம்ஸோ 5 டைம்ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இதை லாங் டைமா வச்சுக்கிறேன், எஸ் வச்சுக்கலாம். அப்போ இன்னும் growth அதிகமா இருக்கும். சரி சார், நான் இந்த மாதிரி இன்வெஸ்டரா வரல, நான் ஒரு $1000 $300 $500 இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு சார்ண்டரி மிடில் கிளாஸ் பீப்புள், நான் வந்து ஒரு சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி இதுல வந்து பெருசா இன்கம் சம்பாதிக்க முடியுமானா, தட் இஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க 3 பேக்கேஜோ இல்ல 4 பேக்கேஜோ இல்ல 5 பேக்கேஜோ எத்தனை டாலர்ல வேணாலும் உள்ள வந்து நீங்க அதே பேக்கேஜ்ல ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா $150 $5000 கிட்டத்தட்ட வரும். அந்த வேல்யூல ஸ்டார்ட் பண்றீங்க. அதே வேல்யூல ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு 46% டைரக்ட் ரெஃபரல் ஆகும், பிளஸ் 4%, 50% ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூல அவர் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு 50% வந்துடும். இல்ல சார், நான் 5000 ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவர் அடுத்தது 7000 ஸ்டார்ட் பண்றாரு, அப்போ $35 வந்துடும். சார் இது மாதிரி நான் எத்தனை பேரை சார் அறிமுகப்படுத்தலாம்? அன்லிமிட்டட். நீங்க வாரம் ஒருத்தரை கூட அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ எத்தனை நபர்களை நேரடியா அறிமுகப்படுத்தினாலும் 50% நமக்கு கிடைச்சிரும். சரிங்க சார், அப்போ எத்தனை நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தினாலும் உங்களுக்கு 50%. ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேரை நீங்க 5 பேரை அறிமுகப்படுத்தினீங்கன்னா 250%.
5 டைம்ஸ். சரி சார். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 லெவல் இன்கம் அப்படின்னு சொன்னீங்க. ஒர்க்கிங்ல வந்து 2வது இன்கம் என்னன்னா 10 லெவலுக்கு 4% சொன்னோம் இல்லைங்களா? அந்த 10 லெவலுக்கு 4% எப்படின்னாக்க நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறோம். D1 நம்ம அறிமுகப்படுத்துற நபர். அப்ப நமக்கு 50% வந்துடும். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா D2 நான் அறிமுகப்படுத்தின 50% வந்துடும். நான் போட்ட பணம் வந்தாச்சு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தல. ஆனா D1 வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு 3வது நபரை. அப்ப எனக்கு 4% வந்துடும். இப்ப D1 வந்து பாத்தீங்கன்னாக்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 3வது நபரை அறிமுகப்படுத்துறேன். அப்ப D3 எங்க போய் ஃபில் ஆகும்னா லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா D1ஓட செகண்ட் ஐடியா, அதாவது D3 வந்து உட்காருது. அப்ப எனக்கு 50%, ஏன்னா நான் டைரக்டா அறிமுகப்படுத்திருக்கேன். எனக்கு 50%, அவருக்கு 4% போயிடும். சரிங்க சார். அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க D2 வந்து 2 பேரை அறிமுகப்படுத்திட்டாரு. 5, 6, 4% வந்துடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க D4, அதாவது 7, 8, 9. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் 10 அறிமுகப்படுத்துறேன். அங்க இருந்து எனக்கு 50. அப்போ நான் எந்த லேயர்ல எப்ப நான் அறிமுகப்படுத்தினாலும், அவர் செகண்ட் லேயர்ல வந்தாலும், தேர்ட் லேயர்ல வந்தாலும், 5th லேயர்ல வந்தாலும் எனக்கு 50% வந்துடும். ஆனா எனக்கு இது மாதிரி நான் அறிமுகப்படுத்தின நபர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க மூலமா அவங்களுக்கு மூலமா 5 பேர் அறிமுகப்படுத்தியாச்சு. அவரு ஒரு 4 பேர் அறிமுகப்படுத்துறாரு, அவரு ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்துறாரு, அவரு ஒரு 4 பேர் அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த 10 லேயருக்கு வந்து 2046 பேர் வந்திருப்பாங்க. 2, 4, ஃபர்ஸ்ட் லேயர்ல 2 தான் உட்காரும். அதுக்கு கீழே 4, அதுக்கு கீழே 8, அதுக்கு கீழே 16, அதுக்கு கீழே 32. இப்படி 10 லேயர்ல 2046 பேர் வந்திருப்பாங்க. இந்த 2046 பேர்ட்டையும் நமக்கு 4% கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம டீம்ல அதே பேக்கேஜ்ல வந்தாங்கன்னா கூட நமக்கு 82x, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம $100 ஸ்டார்ட் பண்றோம். $100 இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா 2000 பேர் வருதுக்கு ஒரு வருஷம் வருதுன்னா அந்த 2000 பேர் வராங்கன்னா 82 × 100, அப்போ $8200 நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னாக்க நான் $100 அப்ப வெறும் $8200 தானா? கிடையாது. நம்மதுல வந்து 10 லெவல் வரைக்கும் இருக்கு. அப்போ நமக்கு வந்து இது லெவல் அப்டேஷன் நடக்கும். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஸ்பில் ஓவர் இன்கம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஸ்லைடை சொல்லியே சொல்லலாம். எப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் 2வது நபர் நான் அறிமுகப்படுத்தின நபர் திருப்பி வந்து அவரு 2 பேரை 5, 6 அறிமுகப்படுத்திட்டாரு. இப்ப நான் திருப்பி வந்து பாத்தீங்கன்னாக்க 14 D5 நான் என்னுடைய நேரடி அறிமுகம் 14வது நபர் வராரு. அப்ப இவர் யாருக்கு கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காருன்னா 2வது நபருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு, 6வது நபருக்கும் ரைட்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. இப்ப இந்த 14வது நபர் நான் கொடுத்தவர் தான். ஆனா அவரு எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் இந்த 6வது நபருக்கும் இந்த 2வது நபருக்கும் அவர் ஒர்க் பண்றதோட இன்கம் கிடைக்கும். அப்ப அப்ளைன் மூலமா அப்ளைனுடைய எக்ஸஸா டைரக்ட் ரெஃபரல் வர்றதெல்லாம் டீம்ல நமக்கு கீழே வந்து உக்காந்துச்சுன்னா அதன் மூலமா அந்த டீம் ஒர்க் பண்ற இன்கம் எல்லாம் வரும். இதுதான் ஸ்பில் ஓவர். அப்ப அப்ளைன் மூலமா நமக்கு டீம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இதுதான் ஸ்பில் ஓவர். சரி சார், ஸ்பில் ஓவர் இன்கம் மூலமா நமக்கு இன்கம் வரும். இது அப்ளைன் மூலமா நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன சார் கிளாஸ் லைன் இன்கம்? அது வந்து இப்போ தேவையில்லை. அது நமக்கு 2வது ஐடி 3வது ஐடி இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைனுடைய ஆப்போசிட் சைட்ல உட்காந்து அதுல இருந்து ஒரு இன்கம் வரும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு டீப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், ஓகே. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கான்னா ஒரு கண்டிஷனும் இல்லை. நீங்க வந்து ஒரு $100 ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு $150 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 5 பேரை நீங்க 5 மாசத்துல அறிமுகப்படுத்திட்டீங்கனாலும் உங்களுக்கு 10 லெவலுக்கான இன்கம் ரெடி ஆயிடும். இல்ல சார் நான் ஒரே வாரத்துல பண்ணிட்டேன், ஓகே. இல்ல சார் நான் ஒரு மாசத்துல பண்ணிட்டேன், ஓகே. நீங்க எப்ப வந்து ஒரு நபரை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா 2 லெவல் இன்கம் ஓப்பன் ஆயிடும். 2 பேரை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா 4 லெவல் இன்கம் ஓப்பன் ஆயிடும். 3 பேரை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா 6, 4 பேரை அறிமுகப்படுத்தினா 8, 5 பேரை அறிமுகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 10 லெவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ 10 லெவல்னா 2046 பேருக்கு வந்து 4% எலிஜிபிள் ஆயிருங்க. ஸோ அப்போ இந்த வாய்ப்பு மூலமா தான் நம்ம மிகப்பெரிய லெவல சம்பாதிக்க போறோம். எப்படி சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம $70 ஸ்டார்ட் பண்றோம். 3 பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்றோம். 5 பேரை நம்ம 5 வாரத்துல அறிமுகப்படுத்துறோம், இல்ல 5 நாள்ல அறிமுகப்படுத்துறோம், 5 மாசத்துல அறிமுகப்படுத்துறோம். எப்ப அறிமுகப்படுத்தினாலும் ஒவ்வொருத்தவரை நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுதும் $35, $35, $35, $175 டைரக்ட் ரெஃபரலா வந்திருக்கும். ஆனா இதுல இந்த $175 ஒன்னும் பெரிய பெனிஃபிட் இல்ல. ஆனா இங்க நம்ம ஒரு ரெஃபரல் கொடுத்தா 2 லெவல் சொன்னோம் இல்லைங்களா? 2 ரெஃபரல் கொடுத்தா 4 லெவல், 3 லெவல் கொடுத்தா 6 லெவல், 4, 8, 5 டைரக்ட்,
10 லெவல். அப்ப 10 லெவலுக்கு 4% $70 இருக்குன்னா $2.8. $2.8 இன்ட்டு 2046 பேர் போட்டாக்க $5728. நம்ம $70 அந்த 2000 பேர் ஃபில் ஆகினாலே. சார் இது எவ்வளவு நாள் சார் ஃபில் ஆகலாம்? 6 மாசத்துல ஃபில் ஆகலாம், 1 வருஷத்துல ஃபில் ஆகலாம். ஆனா நான் $70 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 பேர் கொடுத்துட்டா எனக்கு கன்ஃபார்மா உறுதியா இந்த $5728 வரதுக்கு உறுதியாயிடுச்சு. அப்ப 5.25 லட்சம் ரூபாய் நமக்கு கேரண்டி ஆயிடுச்சு. சோ இதோட விடுமா சார் அப்படின்னா, நமக்கு அங்க ஆட்டோ அப்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் மூலமா நம்மளது $70 இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆட்டோ அப்டேஷன், இந்த ஆட்டோ அப்டேஷன் சொல்லி முடிச்சிடறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ரியாக்டிவேஷன் சொல்றேன், இந்த கேஷ்பேக் சொல்றேன். அப்ப இந்த ஆட்டோ அப்டேஷன் மூலமா நமக்கு $80 நம்ம அடுத்த பேக்கேஜ் அப்டேட் ஆகும். அப்ப $80 நான் அப்டேட் ஆன மாதிரி அந்த 5 பேரும் அப்டேட் ஆகும்பொழுது அதுல இருந்து ஒரு $200 வந்துடும். அதே மாதிரி இந்த 10 லெவல்ல இருக்கவங்களும் ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கவங்க அப்டேட் ஆவாங்க, அப்புறம் செகண்ட் லெவல்ல இருக்கவங்க, அப்புறம் தேர்ட் லெவல்ல இருக்கவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 லெவல்ல இருக்கவங்களும் அடுத்த ஒரு 3 மாசம் 6 மாசத்துல அப்டேட் ஆகுறாங்கன்னா அதன் மூலமா மட்டும் நமக்கு $6747. அப்ப ஏற்கனவே $5728, மொத்தமா $12275 நமக்கு $150 எல்லாரும் அப்டேட் ஆனாங்களே வந்துடும். சரிங்க சார், இதோட முடிஞ்சிருமானா அடுத்தது 70 + 80, அடுத்தது 80 + 160க்கு அப்டேட் ஆவாங்க. அப்ப $310 எல்லாருமே அப்டேட் ஆயிட்டாலே நமக்கு $25,000, 25 லட்சம் ரூபாய். சார் ஒண்ணும் இல்ல, $70 ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு $1000 வரும்போதே எல்லாரும் 310க்கு அப்டேட் ஆயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னாக்க $500 $1000 சம்பாதிக்கும் போதே 310க்கு அப்டேட் பண்றாங்கனாக்க இது 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷத்துலயே நடக்கும். சரி 2 வருஷத்துல கூட நடக்கட்டும் சார். 2 வருஷத்துல ஒரு $7000 ஸ்டார்ட் பண்ணி 25 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துல சம்பாதிக்க முடியுமானா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு பிசினஸ்லயும் கிடையாது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்ல 1 வருஷத்திலேயே 25 லட்சமோ இல்ல 2 வருஷத்துல 25 லட்சமோ இருக்கும். சார் இதுக்கப்புறம் தான் ஸ்பீடு என்ன அப்படின்னாக்க அடுத்து 320க்கு அப்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் 640க்கு அப்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1200 அப்டேட் ஆகும், அப்புறம் 2500 அப்டேட் ஆகும், அப்புறம் 5120 அப்டேட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னாக்க $10,230 டோட்டலா அப்டேட் ஆயிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு நாள் 2 நாள் 2 வருஷத்துல நடக்காது. 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், ஏன் 5 வருஷம் கூட ஆகட்டும் சார். ஒரு 5 வருஷத்துல நமக்கு கீழே வந்த முதல் 2 பேர் $10,000 சம்பாதிச்சு அப்டேட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் 4 பேர் அப்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் 8 பேர் அப்டேட் பண்ணுவாங்க, அப்புறம் 16, 32, 64ன்னு சொல்லி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கூட டைம் எடுத்துக்கிட்டோம். அதற்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2000 பேர் அப்டேட் பண்றாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு சார் வந்திருக்கும்னா டோட்டலா 2046 பேர்கிட்ட இருந்தும் 4% $409 ஒவ்வொருத்தவங்கள்ட்டே வந்திருக்கும். அப்ப $409 இன்ட்டு 2046 போட்டோம்னா $8,37,223 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இது 5 வருஷத்துல வரட்டும், 4 வருஷத்துல வரட்டும், 3 வருஷத்துல இருக்கட்டும், 2 வருஷத்துல வரட்டும், இல்ல ஏன் 8 வருஷத்துல கூட வரட்டும் சார். 8 வருஷத்துல 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு தான் இங்க ஒரு 7000த்திலயோ இல்ல ஒரு 15,000த்திலயோ சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அதுவும் ஃபியூச்சர் பேஸ்டு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் பேஸ்டு கொடுத்துருக்கோம். இது ஒர்க் பண்ணா சம்பாதிக்கலாம் சார். நான் ஒர்க் பண்ணவே இல்லை, ஒரு $1000 கொடுத்து உள்ள வந்துட்டேன், எனக்கு ஒரு 1000 MGX வந்துருச்சு, எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இது 3 டைம்ஸோ 5 டைம்ஸோ 10 டைம்ஸோ க்ரோத் ஆகும் பொழுது அவங்களுக்கு $1000ங்கிறது $5000 $3000 டபுளாவோ ட்ரிபிளாவோ கிடைக்கும். சரி இன்வெஸ்டர் பணத்தை போட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க, அவங்க ஒர்க் பண்ண தயார் இல்லை. ஆனா நான் வந்து அவங்க அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஆனா நான் வெறும் $70 தான் போட்டேன், $150 தான் போட்டேன், நான் உழைப்ப போட தயாரா இருக்கேன், எனக்கு கோடியில சம்பாதிச்சு என் வாழ்க்கையோட அத்தனை கனவுகளும் பூர்த்தி பண்ணிக்க முடியுமானா இந்த மெட்டாகல் டெக்ஸ்ல அத்தனை விஷயங்களும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நமது நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணா போட்ட பணம் வந்துடும் சார். நமக்கு போட்ட பணம் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறோம். இல்ல சார் நான் அதுவும் முடியாது, இப்ப கேஷ்பேக் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 3 மாசம் வரைக்கும் ஒருத்தவரை கூட எனக்கு வந்து நான் சொல்லி ஒரு பிசினஸை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு நான் பழகவே இல்லை, அப்படி இருக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு என்னை நம்பி ஒருத்தவங்க கூட சேரல அப்படின்னா 3 மாசம் கழிச்சு நீங்க ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், கேஷ் சரண்டர் பண்ணிக்கலாம் ஆப்ஷன். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்த ஒரே நிறுவனம் நம்மளுக்கு தான். 3 மாசம் கழிச்சு நீங்க சரண்டர் பண்ணிக்கிறீங்க. சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரண்டர் போல்டு, அதான் 4% ஒவ்வொரு ஐடியிலையும் நான் சேர்ந்த ஐடி, அருண்பாபு சேர்ந்த ஐடி, ரவி சேர்ந்த ஐடி, பரதன் சேர்ந்த ஐடி, மது சேர்ந்த ஐடி, எல்லார் ஐடியில இருந்தும் 4% எடுத்து வச்சுட்டாங்க சார்.
இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வர ஐடியில இருந்து 4% அது பல்கா சேர்ந்து இருக்கு இல்லைங்களா? இப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் யாரோ ஒரு 2 பேர், யாரோ ஒரு 4 பேர் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த போல்ல எவ்வளவு இருக்குதோ பாப்பாங்க. இங்க ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு ஈக்குவலா இருந்தா கொடுத்துருவாங்க, இல்ல கம்மியா இருக்குன்னா எவ்வளவு இருக்கோ அதை அத்தனை பேருக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ 5 நாள்லயோ 10 நாள்லயோ 1 மாசத்துலயோ நீங்க ஜாயின் பண்ண பணம் கம்பெனில இருந்து உங்களுக்கு கேஷ்பேக் புல் மூலமா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். இது மாதிரி ஒரு கம்பெனி கூட நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் 2 பேரை கொடுத்தா போட்ட பணம் வந்துடும். நான் கிராஜுவலா ஒர்க் பண்ணாலே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் $70 அப்டேட் பண்ணி 5 லட்சம், அப்புறம் $80 எல்லாரும் அப்டேட் பண்ணா அதுல ஒரு 6 லட்சம், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாலே நான் 7 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் வாட் எவர் நான் ஒர்க் பண்ற ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி 8 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். இதையும் வேண்டாம், நான் வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் பண்ணிக்கிறேன், போட்ட பணத்தை எடுத்துக்குப்பான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நம்ம நிறுவனம் தான். அப்ப இந்த வாய்ப்பை கூட நம்ம ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? எந்த ஒரு வாய்ப்புலையும் கோடிகள்ல சம்பாதிக்கிறது கஷ்டம். அதனாலதான் இன்னைக்கு கோடீஸ்வரம் கம்மியா இருக்கான். ஏன் வந்து மிடில் கிளாஸ் அதிகமா இருக்கோம்னா மாசம் 20,000 50,000 சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொட்டி கிடக்குது. மாசம் ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, மாசம் 5 லட்சம் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரேர். அதனாலதான் 5 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவங்க ரேரா இருக்காங்க, மாசம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப ரேரா இருக்காங்க, மாசம் 20 லட்சம் சம்பாதிக்கிறவங்க ரேரா இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் எதையோ செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சி அதை கஷ்டப்பட்டு உருவாக்கி தன் தலைமுறையை கோடீஸ்வரர் தலைமுறையாவும் தன் குடும்பத்துக்கு தேவை அத்தனை விஷயங்களே செய்யறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்னா நமக்கு கிடைச்சது ஒரு வாய்ப்பு, அப்பா படிக்க வச்சாரு, படிக்க வச்சு டிகிரி வந்துச்சு, வேலைக்கு போயாச்சு, அப்ப அதுல எனக்கு ஒரு வருமானம் வருது. ஆனா நான் லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சா நானும் என் குடும்பத்தை பணக்காரன் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். சரியா பயன்படுத்திக்கங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர், பிகாஸ் த புவரர் திங்க் எவரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிம். என்ன இப்ப சொல்றோம் 7,000 ரூபாய் 5,000 ரூபாயில 8 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னா, ஆமாப்பா இதெல்லாம் ஸ்கேமா இருக்கும்பா, இதெல்லாம் நடக்காதுப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா, கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸா இருப்போம். சரி சார் 5,000 ரூபாயில நான் 8 கோடி ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு சொல்லியிருக்கேன். இல்ல சார் நீ 10 லட்ச ரூபா போட்டு ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 லட்சம் சம்பாதிக்க எங்கேயாவது வாய்ப்பு இருக்கான்னா கிடையாது. 10 லட்சம் போட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றா மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அப்போ எல்லா இடத்துலயும் கஷ்டப்பட்டாதான் லட்சங்கள் கோடிகள்ல வருமே தவிர கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அப்ப இங்க வெறும் ஒரு 10,000த்துல நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம தலைமுறை மாறும் சொல்லி இங்க வாரன் பஃபட் சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு என்ன வருமானம் இருந்தாலும் இன்னும் ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறேன். திருப்பி நான் சொல்லிக்கிறது, டூ சம்திங் எக்ஸ்ட்ரா கெட் சம்திங் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிக்கிறேன். என்னன்னா நீங்க ஏற்கனவே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி சரியான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு சொல்லி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இலக்கிய குமார். தேங்க்யூ வெரி மச்.